ஹலோ கைஸ், வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். நான் நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோவில் கனவுகள் அதை பற்றி தான் நான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கனவுகளை பற்றி நிறையா வீடியோ நான் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா கனவுகள் தான், அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு உயிர் இல்லாத பொருள், வீடு, காரு, இந்த மாதிரி வேலை, இந்த மாதிரி ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணாலும் சரி, கனவுகளை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களும் சரி, எங்களுக்கு மெசேஜ் கமெண்டில் மெசேஜ் பண்ணுறவங்களும் சரி, கனவுகள் நான் இந்த மாதிரி கனவு கண்டேன், எனக்கு இப்படி கனவு வந்துச்சு, இது சரியா, இது தப்பா, இல்லை எது கரெக்டு, இந்த மாதிரி விதவிதமாக கேட்குறாங்க. இன்னைக்கு கனவுகளை பற்றி நாம் கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோலாம் பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியே தீரணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் ஷேர் பண்ணலாம். உடனே அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு போக வேணாம், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு போங்க. ஓகே, கனவுகள் ஃபஸ்ட்டு 2 விதமாக பிரிக்கலாம். கனவுகள் அதாவது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு எடுத்துக்காட்டும், இல்லைன்னா ஏற்கனவே நடக்க போற, அதாவது எதிர்காலத்தில் உனக்கு இது நடக்க போகுது அப்படிங்கிறத காட்டும். இப்போ பொதுவா கனவுகள் அப்படிங்கும் போது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, முக்கால்வாசி பேர் என்ன சொல்றாங்க, 75% நீ ஏதாவது நினைச்சுக்கிட்டே படுத்திருப்ப, அதனாலதான் வருது. இல்லைன்னா நீ 2-3 நாளைக்கு முன்னாடி எதையாவது நினைச்சிருப்ப, இல்லை பயந்துருப்ப, அதனாலதான் அந்த நினைவுகள் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எதிர்காலத்துல என்ன உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடி காட்டுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது 2மே உண்மைதான். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே நடக்கும், சரியா? ஆனா 2வது சொன்ன விஷயம், இது ஒரு சில பேருக்கு தான் அந்த மாதிரி கனவு வரும். அதாவது ஒரு எதிர்காலத்துல உனக்கு இந்த மாதிரி நடக்க போகுது, இந்த மாதிரி வரப்போகுது, இவங்க பேசுவாங்க, இவங்க பழகுவாங்க அப்படிங்கிற மாதிரி, நிறைய வேலை கிடைக்குது, நீ ஆக்சிடென்ட் ஆக போற, இல்லை நீ பணம் நிறைய சம்பாதிக்க போற, இந்த மாதிரி நிறைய விதவிதமா, அதாவது அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அது ஒரு ரிசல்ட்டா, அதாவது அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் பண்ற மாதிரி அந்த கனவுல காட்டும். இப்போ நிறைய படத்துல எல்லாம் சொல்லியிருப்பாங்க, சரியா? இப்போ படத்துல காட்டியிருப்பாங்க, இங்க ஹீரோக்கு ஏதோ நடக்கிற மாதிரி ஒரு தோணும், யாரோ அடிச்சு போட்டாங்க, இல்லை ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி இங்க கனவு வரும். அது அசரை அப்படின்னு சொல்லி இங்க பேசுவாங்க படத்துல. அப்போ கனவு வரும், உடனே ஹீரோயின் போய் தேடி போவாங்க, அப்படியே உடனே அப்ப எந்திரிச்சு போவாங்க. ஸோ அப்ப எந்திரிச்சு போகும்போது அவங்களுக்கு அதே மாதிரி அங்க நடந்திருக்கும். ஸோ இது நடந்திருக்கும், இல்லை அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இது கனவுகள் உண்மைதான், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு நடக்குது, 2வது சொன்ன மாதிரி ஒரு சில பேருக்கு நடக்குது. எப்படின்னா, மனசை ஒருநிலைப்படுத்திட்டு கடவுள் தான் இனிமேட்டு நம்ம கண்டிப்பா நமக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட ரிலாக்ஸ்டா இருக்காங்க இல்ல, அவங்களுக்கு எதிர்காலத்துல, அதாவது காமா, அமைதியா, ரிலாக்ஸ்டா, நிம்மதியா, சந்தோஷமா, நம்பிக்கையோட இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கனவுல காட்டும். குழப்பத்தோட, பயத்தோட, ஒரு ஏக்கத்தோட, வெறுப்போட, நமக்கு இவங்க பேசுவாங்களா, பேச மாட்டாங்களா, நமக்கு இந்த வேலை கிடைக்குமா, நம்ம வண்டியில போயிட்டு இருக்கோம், இந்த மாதிரி நடந்துருச்சா என்ன பண்றது, இந்த மாதிரி நிறைய விதவிதமான பயம், கோபம், கவலை, துக்கம், வருத்தம், இந்த மாதிரி ஒரு மன சஞ்சலத்தோடு இருக்காங்கல்ல, இவங்களுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அவங்க அதாவது ஒரு விஷயத்த நினைச்சு பயந்துட்டு படுத்திருப்பாங்க, அதே வரும். ஸோ இந்த மாதிரி நடக்கும், சரிங்களா? ஸோ இதுல கனவுகள் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். கனவுகள் அப்படிங்கிறது பொய் கிடையாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கூட இந்த கனவுல உங்களுக்கு எடுத்து காட்டும். ஸோ அதுதான் கனவோட ஒரு பேஸ். சில பேர் எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு மற்றவங்க சொல்லும் போது, இல்லடா நீ நினைச்சிட்டே படுத்திருப்ப, பயந்துட்டே படுத்திருப்ப, இல்லைன்னா யாராவது உனக்கு பயம் காட்டியிருப்பாங்க, அதனால உனக்கு அதெல்லாம்
ஒரு சீனா கனவுல வருது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்துட்டு எங்க மாமா ஊர்ல இருந்து வர மாதிரி கனவு கண்டேன், நான் பாம்பை பாக்குற மாதிரி கனவு கண்டேன், பாம்பு வந்து என்ன துரத்திட்டு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் கனவு காணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கை. உங்க லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, அதுக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் அறிகுறியை காட்டும். இதுதான் வந்து கனவோட ஒரு ரூல். சில பேருக்கு என்ன கனவுல கண்டாங்களோ அது அப்படியே நடந்துடும். சரியா? ஸோ வந்து இந்த மாதிரி தான். இப்போ எனக்கு வந்து ரீசெண்டா நான் வந்து ஒருத்தங்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ ரொம்ப நாள் பார்த்து பேசினவங்க சில சூழ்நிலையில பேசாம இருக்காங்க. இது வந்து ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு இதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல. அவங்கள பத்தி நான் நினைக்கலாம் இல்லை, நான் வந்து எதுவுமே நினைக்கல, ஜஸ்ட் தூங்கிட்டேன். தூங்கி திடீர்னு, அதாவது தூக்கத்துல திடீர்னு எனக்கு அவங்க வந்து என்கிட்ட பேசுற மாதிரி, எனக்கு ஏன் கால் பண்ண மாட்டேங்கிற, எனக்கு கால் பண்ணு, நான் வந்துட்டு நீ அங்க நிக்கிறேன், நீ வந்து என்னை பாரு, எனக்கு கால் பண்ணு, நான் வரேன், பேசுறேன், பழகுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நீ ஏன் என்னை விட்டுட்டு போன, நான் அப்படிதான் சண்டை போட்டேன், நீ ஏன் விட்டுட்டு போனேன், ஏன் வந்துட்டு நீ வந்து என்கிட்ட பேசல, இந்த சண்டை போட்டது நான் தான் காரணம், இருந்தாலும் நீ வந்து பேசியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கூட, அதாவது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கிட்ட எந்த ஒரு, அதாவது அவங்க ஃப்ரெண்டு தான், அவங்க கிட்ட அந்த பையன்கிட்ட வந்து எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லை அந்த சண்டை போட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம். அப்போல்லாம் நிறைய கனவு வரும். ஆனா இப்ப ரீசெண்டா அவனை பத்தி நினைக்காமையே வந்து அந்த கனவுகள் வரும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே பேசாதவங்க என்கிட்ட பேசிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனா அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா தெரியுது அது கனவு தான் அப்படின்னு. அப்போ அந்த சந்தோஷம் வந்து எனக்கு ரொம்ப அளவு கடந்த சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கனவு அப்படின்னு தெரிஞ்சவொடனே, அட கனவு தானா, ஆனா கனவுல கண்டதெல்லாம் எனக்கு நடக்காதே, நடக்கும். நான் இப்ப என்ன உங்ககிட்ட பேசிட்டு இருக்கணும் அதுதான் என்னோட மனசு. சரியா? ஒரு சில டைம் நடக்கும், பழசெல்லாம் யோசனை பண்ணிட்டு படுக்கிறதுனாலதான் நடக்குது அப்படின்னு வருது அப்படின்னு நான் யோசிப்பேன். சில டைம் வந்து இல்லடா கண்டிப்பா நடக்கும், அது மாதிரி விஷயங்களும் கனவுல வரும் அப்படிங்கிறது தான் என்னோட நினைப்பா இருந்துச்சு. நான் இப்ப என்ன சொல்றேனோ அதுதான் என்னோட எண்ணமே. ஓகேவா? ஸோ வந்து அது உண்மைதான். ஸோ அந்த மாதிரிதான் நானும் திங்க் பண்ணேன். ஆனா ஒரு 2 நாள் கழிச்சு அவங்கள ஒரு டெம்பிள்ல பார்த்தேன். அது ஒரு தடவை இல்லை, ரிப்பீட்டடா ஒரு 3-4 நாள் தொடர்ந்து பார்த்தேன். சரி, அது கூட சரி, ஓகே. அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் கழிச்சு அவங்கள சம்பந்தமான ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட ஒருத்தவங்க சொல்றாங்க. அவங்க என்னை கூப்பிட்டு அவங்கள பத்தி என்கிட்ட பேசுறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அதாவது உனக்கு ஒரு விஷயம், இப்போ வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் இல்லை, எனக்கு ஏற்கனவே அவங்க, அதாவது ஒருத்தங்க நம்ம கிட்ட யாருமே நம்ம கூட இல்லை, ஆனா அன்பு கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க முன்னாடி நம்ம கிட்ட இருந்தாங்க, இப்ப யாருமே இல்லை அப்படின்னு வருத்தப்படும் போது, இது வந்து புரியறதுக்காக ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ரிலேட் பண்ணி சொல்றேன். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஒரு கனவு கண்டுறீங்க அப்படிங்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா உங்ககிட்ட வந்து சேரப்போகுது அப்படிங்கிறது தான் அந்த கனவு வந்து சொல்லுது. ஸோ வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். ஸோ கனவுகள் அப்படிங்கும் போது நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ கனவுகளை வந்துட்டு நம்ம வந்து நடக்கும் நடக்காது அப்படின்னு எப்படி எடுத்துக்கிட்டாலும் உங்களை எச்சரிக்கை பண்றதுக்கும் அந்த விஷயங்கள் நடக்கும். சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப்ல, ஆனா நான் இவங்களை பார்த்தேன், இவங்களை வந்து நான் யாரை வந்து நினைச்சு மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்றேனோ அவங்களே எனக்கு வந்து கனவுல வர்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் வந்துட்டு உண்மையா வந்து மனசை ஒருநிலைப்படுத்திட்டாங்க, அவங்க மேல எண்ணங்கள் அதிகமா இருக்கு, நீங்க போடக்கூடிய அந்த எஃபோர்ட் வந்துட்டு அவங்களுக்கு போய் சேருது அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? இன்னும் கனவை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அடுத்தடுத்து சக்சஸ் ஸ்டோரி ரிலேட்டடா நம்ம கொஞ்சம் பேசுவோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க சக்சஸ் ஸ்டோரிக்கு ஒரே ஆடியோ ஃபார்மேட்ல நீங்க சென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.